கிராமத்தின் இரைச்சல்களுக்கு அப்பால் ஒரு பழைய மாளிகை இருந்தது. அந்த வீட்டின் எஜமானி நந்தினி. வயது 30 நெருங்கியிருந்தாள். 20களின் கனவுகளும் 30இன் பக்குவமும் அவளுக்குள் ஒரு அமைதியான போராட்டத்தை உருவாக்கிக் கொண்டிருந்தது. அந்தத் தோட்டம் அவளது தந்தையின் சொத்து. பராமரிப்பு இல்லாமல் அது காடாக மாறியிருந்தது. ஒரு காலை பொழுதில் வாசலில் ஒரு இளைஞன் நின்றான். பெயர் கார்த்திக். இந்த தோட்டத்தைச் சீர் செய்ய உங்கள் அண்ணன் என்னை அனுப்பியிருக்கிறார் என்றான். நந்தினி அவனை நிமிர்ந்து பார்த்தாள். வியர்வை நனைத்த சட்டை, செதுக்கிய முகம், எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் கண்கள், ஒருவிதமான வெறி அவற்றில் இருந்தது. முதல் வாரம் அவர்களுக்குள் பெரிய பேச்சு இல்லை. நந்தினி திண்ணையில் அமர்ந்து நூல்கள் படிப்பாள். கார்த்திக் மண்ணுடன் போராடிக் கொண்டிருப்பான். ஒரு மாலை பொழுதில் நந்தினி ஒரு தட்டில் கனிந்த சிவப்பு மாம்பழங்களை நறுக்கி எடுத்துக்கொண்டு தோட்டத்திற்குச் சென்றாள். மரத்தடியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த கார்த்திக்கின் அருகில் தட்டை வைத்தாள். நீங்க நிறைய நேரமா வேலை பண்ணீங்க, இதை சாப்பிடுங்க என்றாள். கார்த்திக் நிமிர்ந்தான். பழம் அழகாக இருக்கு, ஆனால் நீங்களே பழுத்ததா? சந்தையில வாங்கினது தானே? நந்தினி புன்னகைத்தாள். தேன் போல இனிக்கும். கார்த்திக் ஒரு துண்டை எடுத்துச் சுவைத்தான். உண்மைதான், நிறைய இனிப்பு. ஆனால் நந்தினி, உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும் என்று தோன்றுகிறது. கேளுங்கள். இந்த வளமான தோட்டத்தில் எத்தனை பழமரங்கள் இருக்கின்றன. ஆனால் நீங்கள் ஏன் வெளியில் வாங்குகிறீர்கள்? உங்களிடமுள்ள இனிப்பை ஏன் நீங்களே சுவைத்துப் பார்க்கவில்லை? அவன் கேட்ட விதம் அவளுள் ஏதோ ஒன்றைத் தொட்டது. அது வெறும் பழத்தை பற்றிய கேள்வி இல்லை என்பதை அவள் உணர்ந்தாள். ரீஹூக். அந்த இரவு முழுவதும் அவனது கேள்வி அவள் மனதில் சுழன்றது. அவன் வெறும் வேலையாட்கள் வரிசையைச் சேர்ந்தவனா? அல்லது அவள் மௌனத்தை உடைக்க வந்த ஏதோ ஒரு செய்தி? அடுத்த சில நாட்களில் நந்தினியின் மனம் கார்த்திக்கின் வார்த்தைகளால் நிறைந்திருந்தது. அவனது உழைப்பு, மண்ணோடு அவன் கொண்டிருந்த பரிச்சயம், அவன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு தெளிவின்மை. ஆனால் அதில் ஒரு தீவிரமான உண்மையும் இருந்தது. ஒரு மழை இரவு, குளிர்ந்த காற்று சென்னல் வழியாக அவள் உடலை வருடியது. அவளுள் ஒரு துணிச்சல் முளைத்தது. மறுநாள் காலை கார்த்திக் தோட்டத்திற்கு வந்தபோது நந்தினி அவனுக்காக காத்திருந்தாள். அவன் கையில் ஒரு செப்புக் குடத்தில் பசும்பாலுடன் வந்தான். எங்கள் வீட்டு பசுவின் பால், குடித்துப் பாருங்கள் என்று அவளிடம் நீட்டினான். நந்தினி அந்த பாலை வாங்கவில்லை. மாறாக அவன் கண்களை நேருக்கு நேர் பார்த்தாள். அவள் இதழ்களில் ஒரு கவிதை பிறந்தது. கார்த்திக், உன் பழத்தை எனக்கு கொடு, என் பாலை நீ குடி. கார்த்திக் திகைத்தான். அந்த குடம் அவன் கையில் லேசாக ஆடியது. ஒரு பெண் இவ்வளவு துணிச்சலான ஒரு வரியைச் சொல்வாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. நந்தினி, இதற்கு என்ன அர்த்தம் என்று உனக்கு தெரியுமா? மெதுவாக கேட்டான். நந்தினி ஒரு அடி முன்னால் நகர்ந்தாள். தெரியும். பழம் என்பது நீ மண்ணில் உழைத்து ஈட்டும் உன் உழைப்பு, உன் அனுபவம், உன் வாழ்க்கை. அதை எனக்கு கொடு. பால் என்பது என்னுள் பிறக்கும் அன்பு, என் மேன்மை, என் பாதுகாப்பு. அதை நீ பருகிக்கொள். அவள் தொடர்ந்தாள். நமக்குள் இருக்கும் தயக்கத்தை உடைத்து விடுவோம். என் வாழ்க்கையின் இனிமையை பாலாக உனக்கு தருகிறேன். உன் வாழ்க்கையின் பலனை பழமாக எனக்கு தந்துவிடு. அந்த நொடி அந்த தோட்டமே அமைதியானது. மரங்களிலிருந்து உதிர்ந்த மழைத்துளிகள் மட்டும் திக் திக் என்று சத்தமிட்டன. கார்த்திக் தன் கையிலிருந்த குடத்தை கீழே வைத்தான். அவன் கண்கள் கலங்கின. ரீஹூக், ஒரு பெண் இவ்வளவு வெளிப்படையாக தன் மனதை திறப்பாள் என்று நான் நினைத்து கூட பார்த்ததில்லை. இனி இந்த தோட்டம் மட்டுமல்ல, என் காலமும் உனக்குத்தான் என்றான் கார்த்திக். ஆனால் ஊரின் கண்கள் அவர்களை கவனிக்கத் தொடங்கியிருந்தன. சில நாட்கள் கழிந்தன. நந்தினியின் வீட்டுத் தோட்டம் வெறும் செடி கொடிகளின் கூட்டமாக இல்லாமல் அவர்கள் இருவரின் இரகசிய கனவுகளின் கூடாரமாக மாறியிருந்தது. உன் பழத்தை எனக்கு கொடு, என் பாலை நீ குடி என்ற அந்த ஒற்றை வரி அவர்கள் உறவின் இலக்கணத்தையே மாற்றியிருந்தது. ஒரு மாலை ஊரே அடங்கிய பின்னர் வராண்டாவில் இருவரும் அமர்ந்திருந்தனர். நிலவு மேகங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டே இருந்தது. நந்தினி ஒரு பீங்கான் கிண்ணத்தில்
சுட சுட பாலை எடுத்து வந்து கார்த்திக்கின் அருகில் வைத்தாள். "நீ கேட்ட பால்" என்றாள் மெல்லிய குரலில். கார்த்திக் அந்த பாலை வாங்கும்போது வேண்டுமென்றே அவளது விரல்களைத் தொட்டான். "நந்தினி, அந்த நாளில் நீ அந்த வார்த்தையைச் சொன்னபோது நான் திகைத்துப் போய்விட்டேன். ஒரு பெண் இவ்வளவு துணிச்சலாக தன் ஆசையை பகிர்ந்து கொள்ள முடியுமா என்று ஆச்சரியப்பட்டேன்." நந்தினி அவன் அருகில் நெருங்கி அமர்ந்தாள். "அது ஆசை மட்டுமல்ல கார்த்திக், அது சரணாகதி. ஒரு பெண் தன்னை ஒருவனிடம் முழுமையாக திறந்து காட்டும்போதுதான் அவளது உண்மையான பால் போன்ற அன்பு வெளிப்படும்." கார்த்திக் மெதுவாக அவளது முகவாயை தூக்கி தன் கண்களை பார்க்க வைத்தான். "அப்படியானால் நான் கொடுக்க வேண்டிய பழம் என்ன? என் உழைப்பு, என் நேர்மை, நீ என்னை பார்க்கும் விதமா?" அவள் அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். ஆனால் அவர்களின் நெருக்கம் ஊருக்குள் பரவத் தொடங்கியது. தனியாக வாழும் பெண், அந்த தோட்டக்காரனுடன் என்ன பேச்சு என்ற கிசுகிசுப்புகள் எழுந்தன. ஒரு நாள் நந்தினியின் அண்ணன் திடீரென்று வீட்டிற்கு வந்தார். "நந்தினி, என்ன கேள்விப்படுகிறேன்? அவன் ஒரு தோட்டக்காரன். அவனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்?" என்று கத்தினார். நந்தினி அஞ்சவில்லை. அவள் அண்ணனிடம் சொன்னாள், "அவர் வெறும் தோட்டக்காரர் இல்லை அண்ணா. காய்ந்து போன என் மனதில் அன்பை விதைத்தவர். அவர் உழைப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். என் அன்பை அவருக்கு தந்துவிட்டேன். இதற்கு மேல் பேச ஒன்றுமில்லை." ரீஹூக். அண்ணன் கோபமாக வெளியேறினார். ஆனால் அந்த தருணம் கார்த்திக்கின் மனதில் நந்தினி மேலிருந்த காதலை பன்மடங்காக்கியது. அவளுக்காக தன்னால் என்ன தியாகம் செய்ய முடியும்? அவன் தோட்டத்தின் மூலையில் நின்று தனக்குள் சபதமெடுத்தான். அண்ணன் சென்ற பிறகு கார்த்திக் நந்தினியின் அருகில் வந்தான். அவன் கண்கள் கலங்கியிருந்தன. "எனக்காக ஏன் இவ்வளவு பெரிய எதிர்ப்பைச் சம்பாதித்தாய் நந்தினி?" நந்தினி அவன் கைகளை பற்றினாள். "உனக்காக இல்லை கார்த்திக், நமக்காக. நாம் ஒருவருக்கொருவர் கொடுத்து கொண்ட அந்த வாக்குறுதிக்காக." அன்றிரவு மழை இல்லை. ஆனால் காற்று ஜில் வென்று வீசியது. கார்த்திக் தான் கொண்டு வந்திருந்த சில காட்டுப் பழங்களை அவளிடம் கொடுத்தான். "இது என் தோட்டத்து உழைப்பு. நீ கேட்ட பழம்." நந்தினி அதை சுவைத்தபடியே தான் காய்ச்சி வைத்திருந்த பாலை அவனுக்கு ஊட்டினாள். "இந்தச் சுவை வெறும் உணவல்ல நந்தினி, இது ஒரு உயிர் இன்னொரு உயிருக்குத் தரும் ஆகாரம்" என்றான் கார்த்திக். அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். அந்த பழைய வீட்டின் சுவர்கள் அவர்களின் மூச்சின் வெப்பத்தை உணர்ந்தன. வார்த்தைகள் ஓய்ந்து மௌனம் இசையாக மாறியது. நந்தினி கார்த்திக்கின் தோளில் சாய்ந்தபடி வானத்தை பார்த்தாள். "இப்போது சொல் கார்த்திக், நாம் செய்தது சரிதானா?" கார்த்திக் அவள் நெற்றியில் முத்தமிட்டான். "உலகம் பழத்தையும் பாலையும் வெறும் பொருள்களாக பார்க்கும். ஆனால் நாம் அவற்றை அன்பின் மொழியாக மாற்றிவிட்டோம். இதற்கு மேல் எதுவும் தவறில்லை." அந்த தோட்டம் முன்னெப்போதையும் விட வளமாக மாறியது. அவர்கள் காதல் அந்த மண்ணின் ஒவ்வொரு மூலையிலும் புதிய பாடலை எழுதிக் கொண்டிருந்தது. ரீஹூக். இருளில் வெளிச்சமாக முளைத்த கதை அது. ஆனால் ஒவ்வொரு காதலுக்கும் ஒரு விடியல் காத்திருக்கும். சில சமயம் ஊரின் ஏற்றம், சில சமயம் பிரிவின் சோதனை. நந்தினிக்கும் கார்த்திக்குக்கும் என்ன காத்திருந்தது? அது அடுத்த கதையின் ஆரம்பம்.